ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சைக்கிள் தமிழா யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டான வீடியோன்னு சொல்ல மாட்டேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டால் நம்ம சேனலில் வியூஸே போகாது. அதுதான் உண்மை. வாழ்க்கையிலையும் சரி, ஒரு சோஷியல் மீடியாலையும் சரி. இன்னைக்கு நம்ம என்னடா கண்டென்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டைப் சி மைக் தான் வந்து இப்போ இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் ஆக போகுது. மேலே ஆக போதா எனக்கு சரியாக தெரில. ஆமாம், 3 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ நான் இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் மைக்லாம் ஒன்றும் வாங்கலை. இன்னும் வெறும் 40,000 40,000 50,000 அந்த மாதிரிலாம் கொடுத்து நம்ம ஒயர்லெஸ் மைக்லாம் ஒன்றும் வாங்கலை. ஒயர்டு மைக் தான் யூஸ் பண்ணிருக்கோம். அதுவும் வெறும் நான் அப்போ வாங்கும்போது 99 ரூபாய். அதுதான், அது வந்து ஆன்லைன் உங்களுக்கே தெரியும்ல. இப்போ வந்து ஒரு 500 ப்ராடக்ட் வாங்குறோம்னா 499 அப்படி போடுவாங்க. ஸோ அப்போ வந்து நான் வாங்கும்போது 100 ருபீஸ் தான். அது நம்ம வெளியே வாங்கினா நான் 99 ரூபான்னு போட்டு வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்போ வாங்கினேன். அதை அதுவும் அந்த டைமிங்கில் வரும் வித்தவுட் டெலிவரி சார்ஜோட அப்போ புக் பண்ணது தான். அது இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிருந்தேன். அதில் தான் நம்ம நிறைய பைக் வீடியோஸ்லாம் போட்டோம். அந்த பைக் வீடியோஸ் தான் NS200 வந்து 10,000 பேர் மேலே பார்த்துன்னு இருக்காங்க. MT-15 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 பேர் மேலே பார்த்துட்டு இருக்காங்க. அதோட மைலேஜ் டெஸ்ட்டு, அப்புறமா அதோட MT-15 ரிவ்யூ, அது ஒரு 6,000 பேர் மேலே, இது மாதிரி நிறைய பேர் பார்த்துன்னு எல்லா வீடியோவும் நம்ம அந்த ஒயர் மைக்கில் தான் போட்டிருந்தோம். பட் இப்போ அந்த மைக் செத்து போயிடுச்சு guys. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வாங்கியிருக்கோம்னா, நம்மளோட பழைய ஃபோன் அதுக்குன்னு தனியாக வீடியோ வந்து கோப்ரோவில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு, அந்த ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபோன் அசை தான், நான் ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன், கேமரா யூஸ் பண்ணல. சரி, ஓகே கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஃபோனில் தான் யூஸ் பண்ணி தனியாக ஆடியோ ரெக்கார்ட் பண்ணணும். நம்ம அதாவது இப்போ ரீசெண்டாக வர ஃபோன்ஸ் எல்லாமே வரும் அந்த ஆக்ஸ் கேபிள் வந்து தரதில்லை, அந்த போர்ட் தரதில்லை. டேரெக்டாக டைப் சி போர்ட் தான் தராங்க. அது வாங்கிட்டு தனியாக அதுக்கு ஒயர்ட் எக்ஸெட் யூஸ் பண்ணோம்னா அதுக்கு தனியாக ஒரு அடாப்டர் வாங்குகிறோம். பிக்சர் போட்டிருக்கேன்ல, இந்த அடாப்டர் வாங்கணும். ஸோ இதுக்கு நம்ம எதுக்கு இப்படி 2 வாங்கி ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறது? அப்புறமா சரியாக யூஸ் ஆகாம தானே போகுது. லைட்டாக அந்த சவுண்டு வரும், கரகரன்னு அந்த நிறைய நாய்ஸ் வருது. சரி, நம்ம டேரெக்டாக டைப் சி மைக்கை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஆன்லைனில் அதை ஆர்டர் போட்டேன். வந்துடுச்சு பார்த்தீங்களா. நான் ஆன்லைனில் தேடி பார்த்தேன், எல்லாமே ஒரு 600 700 அந்த மாதிரி இருந்தது. சரி, அவ்வளோலாம் வேணாம், கம்மியான ப்ரைஸ்லேயே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடி எடுத்தது தான் இந்த ஒரு மைக்கு. ரொம்ப நாய்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி கிரவுண்டில் எல்லாம் கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க. கிரவுண்டில் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல்லாம் லீவு. ஸோ செம்ம கூட்டமாக இருக்குது. இந்த மைக் தான் காய்ஸ். அப்புறம் உள்ளே என்ன தந்துருக்காங்கன்னா, ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி பிரித்து பார்த்துட்டேன். ஸோ வீடியோக்காக ஒன்று வாட்டி, ஆனால் நான் ஒன்றும் யூஸ் பண்ணல. பாருங்கள், இது வந்து எதுனா இப்படி வரும்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்கும் பாருங்கள். இது பேர் ஏதோ சொல்லுவாங்க, வெல்க்ரோவோ ஏதோ சொல்லுவாங்க கைஸ். அந்த டேப் பேர் எனக்கு சரியாக தெரில. அப்புறம் கிண்டல் பண்ணாதீங்க கீழே வந்து. ஏன்னா ஜப்பான் சிக்கனில் அப்படி தான் சொல்லிட்டு இருப்பேன், இந்த லொக்கேஷன் சேஞ்ச் ஆகலன்னு சொல்லிட்டு, செட் ஆகலன்றதுக்கு. அதுக்கு நானே போட்டு இப்போ எடிட் பண்ணும்போது சேஞ்ச் ஆகலை, இல்லைடா தற்கூரி, அது செட் ஆகலடா அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ், இந்த வெல்க்ரோ இது வந்து தந்திருக்காங்க டேப் வந்து. இது எதுக்குன்னா, நம்ம வந்து வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம்னா அந்த இதுவெல்லாம் ஒயர்லாம் ஒன்றா சுற்றி டேப்பில் போட்டு வச்சுருந்தோன்னா அது வந்து சிக்கல் ஆகாது. ஸோ இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம். இது ஒன்று தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அப்போ 100 ரூபா வாங்கினேன் கைஸ். இந்த முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனே ஒரு சரியான ஒரு ப்ராப்பரான ஒரு இதுவே நம்ம தர முடியல கைஸ். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ நான் வாங்கும்போது அந்த எக்ஸெட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான். வெறும் ஒரு பேப்பர் கவரில் தான் போட்டுருந்தாங்க. இந்த டைப் சி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தேடினீங்கன்னா 500 மேலே தான் இருக்கும். மினிமம் 500 இல்லை 600 அப்படி தான் இருந்தது. இது நான் பார்க்கும்போது அந்த ஏதோ டைம் டிஎலோ ஏதோ ஒன்று போடுவாங்க, அதான் டைமிங்கில் போடுவாங்கள்ல, அது ஒரு 250 ருபீஸ் வந்தது. சரின்னு சொல்லிட்டு அந்த மைக் ஆர்டர் போட்டேன். அப்படின்னா அந்த மாதிரி தான் தருவாங்க, வெறும் கவரில் போட்டு அப்படின்னு நினச்சா, இந்த டப்பாலாம் தந்து வச்சுருக்காங்க பாருங்களேன், சூப்பராக. அந்த அந்த குவாலிட்டி பாருங்கள், இருங்க உங்களுக்கு தெரியுதாவது இல்லை, இந்த மேட் ஃபினிஷில் தந்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. தெரியுதா? சூப்பராக தந்துருக்காங்க கைஸ். 2000 ரூபா கொடுத்து ஹெட்செட் வாங்கினேன், அந்த ஒயர்லெஸ் ஹெட்செட்டு. அது ஹேர்பட்ஸ் அதுக்கே தரல இந்த மாதிரிலாம். இதுக்கு சூப்பராக தந்துருக்காங்க, பவுச்லாம் தந்துருக்காங்க. பாருங்கள் கைஸ், இந்த பவுச்சுக்கே 250 ரூபாயில், இந்த பவுச்சுக்கு இதுவே ஒரு 80 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல சும்மா 80 ரூபான்னு சொல்கிறதே சும்மா தான். நல்ல ஒரு குவாலிட்டி. இது பாருங்கள், அட்டை செம்ம குவாலிட்டி. அப்புறம் இதில் வேறு எங்கேயோ வச்சுக்கிற மாதிரி தந்திருக்காங்க. வேறு எதனா பட்ஸ் தனியாக அந்த இது மாதிரி தந்தாங்கன்னா ஸ்பான்ச் அதெல்லாம் வச்சுக்கலாம் போல். தனியாக இங்கே கொஞ்சம் தந்திருக்காங்க. அப்புறம் இதுவும் தந்திருக்காங்க, சூப்பராக இருக்குது. சரி வாங்க, நம்ம வந்து இப்போ அந்த மைக்கை பற்றி பார்க்கலாம். கைஸ், மைக் பற்றி பார்க்கும்போது இந்த மாதிரி தான் ஒரு கவரில் போட்டு தந்துருக்காங்க. பட் நான் அப்போ வாங்கும்போது வெறும் இந்த கவரில் தான் தந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதுலாம் போட்டு தராங்க. டைப் சி மைக்கு இங்கே பாருங்கள், இது தனியாக தந்திருக்காங்க. இது வந்து நம்ம தனியாக தந்திருக்காங்க, நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? தெரியல, நான் இருங்க காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம இதை பார்த்துருவோம். கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே எல்லா மைக்லேயும் தான் அந்த 3.5 mm மைக் இருக்கும் பார்த்தீங்களா கைஸ். வரல கைஸ், 3.5 mm தருவாங்கள்ல, அந்த மைக் மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஸோ இப்போ இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
அந்த 3.5 mm ஜாக் பதிலாக டைப் சி கேபிள் வரும். ஓகே, இதுதான் டைப் சி மைக் கைஸ். என்னோட ஃப்ரண்ட் கேமராலேயே அது எந்த சைடு வைக்கிறோமோ அந்த சைடு ஃபோக்கஸ் ஆகுது கைஸ். ஸ்க்ரீன் ஷேக் ஆகுது. வாவ், சூப்பராக இருக்குது. விவோ V25 Pro + 5G இந்த ஃபோன் யாரா வச்சுருந்தீங்கன்னா இந்த ஆட்டோ ஃபோக்கஸிங் இந்த மாதிரி iPhone 14 Pro அதில் இருக்கும்ல அந்த மாதிரி இதுலேயும் தந்திருக்காங்க. என் சைடு போகிறோமோ அந்த சைடு ஷேக் ஆகுது. இது வீடியோவில் தெரிதா தெரியல, எனக்கு இந்த இடத்துல தெரியுது. அவுட்புட்லேயும் அந்த அளவுக்கு வந்ததுன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா பேசுறதுக்கு ஒரு இது இருக்கும். சரி ஓகே கைஸ், இது பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் தந்திருக்காங்க, மைக் தந்திருக்காங்க. இங்கே எல்லாம் என்ன பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஓகே கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துருவோம். எல்லாம் பார்த்துருக்காங்க கைஸ், ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுங்க ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். இதுக்கும் குட்டியாக ஒரு கவர் ரெடி பண்ணி இதெல்லாம் எப்படி தான் வைக்கிறாங்களோ தெரியல. இதோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒருக்கா இதில் வந்து அதாவது இப்படி தான் இருக்கும். இந்த இதுவில் வந்து கைஸ், இந்த இதுவில் வந்து இந்த சி மாதிரி இருக்குல்ல அது ஃபிக்ஸ் ஆகும் பாருங்கள். ஓகே, ஃபிக்ஸ் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது கிளிப்பு மாதிரி இருக்கும். அப்பா சரியான டைட் ஆகுது. அடா பாவிங்களா காய்ஸ், இது சரியான டைட்டாக இருக்குது காய்ஸ், சரியான டைட்டாக இருக்குது. இந்த தம்பிள்ஸ்க்கெலாம் அப்படி பண்ணுவோம்ல அந்த மாதிரி இருக்குது, சரியான டைட்டாக இருக்குது. இது ஏன் இவ்வளோ டைட்டாக கொடுத்து வச்சுருக்காங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. சரியான ஒர்த்து காய்ஸ், கண்டிப்பாக சொல்கிறேன். செம்ம குவாலிட்டி. இரும்பில் தந்து வச்சுருக்காங்க, இதை பிளாஸ்டிக்லலாம் தரல. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இப்படி வச்சுக்கலாம், மைக் வச்சுட்டு பேசலாம். இரும்பில் தந்துருக்காங்க, வேல்யூ ஃபார் மணி கைஸ். இங்கே நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த இடத்துல ஒரு ஹிந்திக்காரன் வந்தான், பால் கிரிக்கெட் விளையாட்டுருக்காங்க அவனுங்களும். இங்கே ஈவினிங் ஆனால் கிரிக்கெட் விளையாடுவானுங்க. பார்த்துட்டே போகிறான். ஃபுல்லாக ஹிந்திக்காரனுங்களாம் ஆகிட்டாங்க கைஸ் இப்போலாம். சரி ஓகே கைஸ், இப்போ வந்து இது ஒர்க் ஆகுதான்னு பார்த்துருவோம். கைஸ், நான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் மைக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வாங்கியிருக்க மைக் வச்சு பேசிகிட்டு இருக்கேன். இந்த ஆடியோ எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தான் கைஸ், மிச்சப்படி எதுவும் இல்லை. மைக் சூப்பராக ஒர்க் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம நிறைய மோட்டோ விளாக்ஸ், நிறைய பைக் ரிவ்யூஸ்லாம் வரும். ஸோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பை பாய்.